உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர், அழிவில்லா அரசன். இந்த இம்மார்ட்டல் ரூலர்ன்ற தலைப்பில் நான் மட்டுமல்லாது இந்த தலைப்பில் சமூக வலைதளங்கள் யூடியூப்பில் பார்த்தோம்னா நிறையா பேர் வீடியோ போட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த லிஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. ஆனால் இதில் நம்ம சேனலும் முக்கியமான ஒரு சேனலு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் கல்கி துறை அவங்க சேனலும் சரி, சாந்தன் இவங்கெல்லாம் பயங்கரமாக என்னோட சேர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அணையன் டிவி நிறையா பேர் வீடியோ போட்டாங்க. இப்போ இந்த 2025 இந்த அழிவில்லாத அரசன் வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்கிறதுனால கீழே ஒன்றும் இல்லை, பேனாக தான் இருக்குது. ஏன்னா கமெண்ட்டில் அதை கூட கேட்குறாரு ஒருத்தர். ஸோ இப்போ இந்த 2025 இந்த அழிவில்லாத அரசன் வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பயணிச்சிட்ருக்கோம். இதில் இந்த 2025 வருவாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம்டாக நமக்கு ஒரு தகவல் வந்ததுனால, ஏன்னா நான் 2022 இந்த தகவலை கொடுத்துட்டேன். எப்படிங்க கணிச்சிங்க அப்படின்னு சொல்லி அப்போவுமே சில பேர் கேட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நான் 2022 வீடியோ போடும்போது ப்ராக்கெட்டில் 2025 உலகை ஆளப்போறான் தமிழன் 2025 போடுவேன். அப்புறம் நிறையா பேர் கேட்பாங்க, எதை வச்சு இவர் சொல்கிறாரு, 23 வருவார், 24 வருவார், என்னென்னமோ சொன்னாங்க. கடைசியில் என்ன நடந்துச்சு, நான் சொன்னதான் நடக்குது. 2025 தான் வருவார்னு நான் அன்றைக்கி 18 சித்தர்களின் ஆசீர்வாதம் பெற்ற ஒருத்தர் வருவார், அவர் 2025 தான் வருவார்னு சொல்லி நான் கரெக்டாக அன்றைக்கே நான் சொன்னேன். இது நான் சொன்னது கிடையாதுங்க, இது இறைவன் உணர்த்தினதை நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். பார்த்திங்கன்னா துபாயில் இருந்து நான் வீடியோ போடும்போதே நான் சொன்னேன். சொல்லிவிட்டு நானுமே கொஞ்சம் அவசரப்பட்டு துபாயிலேருந்து வேலையெல்லாம் ரிசைன் பண்ணி தான் வந்தேன். ஆனால் இதை நம்பி நான் வந்தேன்னு சில பேர் அப்போ என்னை பற்றிலாம் என்ன மாதிரி பேசுனாங்க. இவர் துபாயில் நல்ல வேலையை விட்டு வந்துட்டார். ஆமாம், நான் பெரிய துபாயில் அந்த துபாய் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தேன். சாதாரணமாக ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், சரிங்களா. சாதாரண ஒரு வேலைன்னா அது இருக்கலாம் அந்த இடத்துல. துபாய் ஒரு நல்ல நாடு. ஆனால் எனக்கு இருக்க பிடிக்கலை. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு, அந்த டெம்பரேச்சர், அந்த வெப்பம், அது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தாங்கணும் அப்படின்றதுனால நான் அங்கே போயிருக்கேன். அங்கே போய் உலக மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை பார்க்கணுன்னு தான் அங்கே நான் போனதுக்கான. ஏன்னா எங்கள் அண்ணன் அங்கே தான் இருக்கார். அவர் 6 months ஒன்ஸ் வந்துடுவாங்க. ஸோ இப்போ நான் அங்கே போய் அந்த கஷ்டங்களெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு இறைவன் எனக்கு உணர்த்தியிருப்பார். அந்த சரி வாழ்க்கையில் உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் படக்கூடிய கஷ்டங்களை நான் பார்க்கணுன்றனால தான் இறைவன் என்னை அங்கே அனுப்பி வச்சுருப்பார் அப்படின்னு நினச்சேன். இன்னொன்று நானும் போகணுன்னு ஆசைப்பட்டேன். எப்போ ஆசைப்பட்டேன்னா, நான் 2016 ஆசைப்பட்டேன். 2016 நான் போகணுன்னு ஆசைப்படும்போது அப்போ பார்த்திங்கன்னா தடங்கள் வந்துச்சு. ஆனால் 2022 போனேன். ஏன்னா நானும் 2013, 14 இப்படி ஆசைப்படுவேன். அப்போ 16 வரைக்கும் ஆசைப்பட்டேன். அப்போ நடக்கலை. ஏன்னா 16 நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது துபாய்க்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். அப்போ அங்கே செலக்ட் ஆக முடியல. ஆனால் அதே 22 அடி எடுத்து வைக்கிறேன். இன்டர்வியூ வேணாம், ஒன்றும் வேணாம், வாப்பா தம்பி உனக்கு ரெடி விசா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த விசா ப்ராசஸ்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. அந்த போன இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு லெட்ரு வந்தது எனக்கு தான். என் கூட வந்தவங்களில் ராம்நாட்டுக்காரங்க எல்லாம் வரும்போது எனக்கு தான் ஃபஸ்ட் லெட்ரு வந்துச்சு. தனியாக கொடுத்தாங்க எனக்கு. ஃப்ளைட் டிக்கெட்டு, விசா எல்லாமே தனியாக வந்துச்சு. தனியாக தான் பயணித்தேன் நான். அப்புறம் நம்ம ஆளுங்க தான் அங்கங்கே போவாங்களே. அப்போ போயிட்டு திருச்சி ஏர்போர்ட்டில் உட்காந்து பேசும்போது அதெல்லாம் நாங்கள் இருக்கோம், ஒன்றும் பயப்படாங்க வாங்கினாங்க. நான் யார்கிட்டையும் ஜாஸ்தி பேசலை, ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுக்கிட்டு போய் இறங்கியாச்சு. அங்கே போய் உலக மக்கள் படக்கூடிய அந்த கஷ்டங்களை பார்த்தேன். பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து வருவாங்க, பங்களாதேஷ்லேருந்து வருவாங்க, எல்லா நாட்டிலேருந்து வருவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சமைச்சு தான் சாப்பிட்ணும். நானும் போய் சமைச்சு சாப்பிட்டேன். எனக்கு ஏற்கனவே சமைக்க தெரியும். நான் கோயம்புத்தூரில் ஒரு 3 வருஷம் பணியாற்றிருக்கேன் பேச்சுலராக இருக்கும்போது. ஸோ இப்போ நல்லா சமைப்பேன். ஸோ இப்போ நான் தனியாக தேவையான பாத்திரங்களை வாங்கி வச்சு சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு காலையில் நான் வேலைக்கு அதிகாலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் பஸ் ஏறணும். அப்போ 4 மணிக்கு எந்திரிக்கணும். அப்போ நைட்டு 10 மணிக்கெல்லாம் சமையல் பண்ணி பார்சல் பண்ணி வச்சிடணும். இவ்வளோ கஷ்டங்களை நாங்கள் அங்கே போய் அனுபவித்தோம். நான் அதனால தான் பார்த்தேன், நம்ம இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு அந்த வேலையினோட நாங்கள் போன ப்ராஜெக்ட் எனக்கு வேகமாக முடிஞ்சிருச்சு. அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. அது நமக்கு கொஞ்சம் பிடிக்கல. அதனால் நான் ஓடியாந்துட்டேன், வேணாம்டான்னு. இதுதான் உண்மை. அதை நான் கூட அன்றைக்கி சொன்னேன். எனக்கு அங்கே உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் போனனால தான் வந்துட்டேன். ஆனால் இங்கே உடனே சரியாயிடுச்சு. இங்கே வந்தோடனே திருப்பரங்குன்றம் தான் வந்தேன். மச்சமுனி சித்தர் கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போனேன்.
வந்தவொடனே மாலை போட்டேன் முருகனுக்கு. மச்சமணி சித்தர் கோயிலுக்கு தான் போனேன். அப்புறம் போகூர் சித்தரையா பழனியில் தரிசிக்க போயிட்டேன். ஒவ்வொரு சித்தர் கோயிலுக்காக போனேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. வரும்போது நிறையா பேர் விமர்சனம் பண்ணாங்க. இன்றைக்கி அங்கே வாங்குகிற சேலரி நான் இங்கேயும் வாங்கிட்டுருக்கேன், மதுரையிலேயே வாங்கிட்டுருக்கேன். இது எவ்வளோ பெரிய ஒரு சித்தர்கள்ட்ட நான் இன்றைக்கி வேணேன், ஐயா நம்ம வெளிநாட்டில் வாங்குகிற சம்பளத்தை எனக்கு இங்கே கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி அங்கே வாங்கினேன், அங்கேருந்து நான் என்ன அமௌண்ட் அனுப்பணும்னா அதே அமௌண்ட்டை இங்கே வந்து ஓரளவுக்கு ரீச் பண்ணுற அளவுக்கு நல்ல நாலேஜு, நல்ல ஒரு அறிவாற்றல், நல்ல ஒரு ஜாப் இதெல்லாம் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ கடவுள் பாதையில் பயணிக்கும் போது நமக்கு எப்பயுமே வெற்றி தான். ஏன்னா இப்போ இந்த அழிவில்லாத தலைவன் வீடியோ போட்டோம்னா நம்ம வந்து இப்போ நான் தான் அழிவில்லாத தலைவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன ப்ரூஃப் நிறையா பேர் கேட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொன்னது நடந்துக்கிட்டு இருக்கு ஒழிஞ்சு, இப்போ அந்த அழிவில்லாத ஆட்சியாளன் இம்மார்டல் ரூலர்ன்றது இந்த 12 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து அதை நோக்கி இப்போ நம்ம பயணிச்சிட்ருக்கோம். February 8 பத்திரிக்கையாளர் சந்திப்பு. தேசிய கட்சி தலைவர் நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தேசிய கட்சி தலைவர் இருக்காங்க, நாங்கள் மனித இன ஒற்றுமை இயக்கமும் நாங்கள் இருக்கோம். அப்புறம் அது மட்டும் இல்லாது இந்த இம்மார்டல் ரூலரும் உள்ள இருக்கார். மனித இன ஒற்றுமை இயக்கத்தில் நான் இருக்கேன், இன்னொருத்தர் இருக்கார் என் நண்பர். சரிங்களா. இப்போ தேசிய கட்சி தலைவர் இருக்கார், அப்புறம் அந்த இம்மார்டல் ரூலரும் உள்ள இருக்கார். அதுபோக 3 டாக்டர் இருக்காங்க, அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க 12 பேரில். அந்த 12 பேர் கொண்ட குழுவில் திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டேன், எனக்கு மட்டுமல்லாது இந்த ஆட்சி அமைப்போதுன்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. தேசிய கட்சி தலைவருக்கு 100% இருக்குது, அந்த இம்மார்டல் ரூலருக்கு 100% இருக்குது. ஸோ இப்போ எங்கள் கூட பயணிக்கிறார் என்னோட ஒருத்தர், மனித இன ஒற்றுமை கூட தலைவர், அவருக்கு 100% நாங்கள் ஆட்சி அமைப்போம். ஏற்கனவே அவருக்கு கடவுள் உணர்த்தினது தான். என்னோடு பயணிக்க அவர் வந்து 1 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இது வரைக்கும் நாங்கள்லாம் சரியாக போயிட்டுருக்கோம். மற்ற வாட்ஸ்அப் குழு மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குழு கிடையாது. 100 பேர் கரெக்டாக இருக்காங்க எங்கள் வாட்ஸ்அப் குழுவில். 2 பேர் வெளியில் போவாங்க, நாங்கள் 2 பேரை கொண்டு வந்து உள்ளே சேர்ப்போம். வர்றவங்க அப்புறம் அவங்களாம் தான் வருவாங்க, நாங்கள் யாரையும் போய் கூட்டிகிட்டு வரணும் அவசியமே இல்லை. வாட்ஸ்அப் குழு சூப்பராக போயிட்டுருக்கு இப்போ வந்து. அதனால தான் நாங்கள் என்னையை கொண்டு போய் வேறு வாட்ஸ்அப் குழுவில் சேர்க்கணும்னு நினச்சாங்க. இந்த லூக்காஸ் ப்ரோ அவங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன், நான் எந்த வாட்ஸ்அப் குழுலையும் பயணிக்க விரும்பலை. நாங்கள் நேரடியாக கடவுள் தொடர்பில் இருக்கோம். ஆட்சி அமைக்கிறதுக்கான இது எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். February 8 வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பு, அதுக்கப்புறம் மதுரையில் மீட்டிங், அது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மதுரையில் மீட்டிங் போட்ட உடனே ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களை தேடி வருவாங்க. நாங்கள் யாரையும் தேடி போக வேண்டியதில்லை. கட்டமைப்பு எங்ககிட்டே 100 பேர்கிட்ட இருக்கோம். இப்போ எங்கிட்ட 100 பேர் இருக்காங்கன்னா, தேசிய கட்சி தலைவர்கிட்ட 2.5 லட்சம் பேர் இருக்காங்க உறுப்பினர்கள், எங்கிட்ட 100 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாத அந்த அழிவில்லாத ஆட்சியாளர் இம்மார்டல் ரூலர் எத்தனை பேர் கை காட்டுவாரோ, அவருக்கு எத்தனை பேர் பழக்கம் இருக்காங்களோ. ஸோ இப்போ இந்த கட்டமைப்பு, அப்போ உங்களில் ஒருத்தர் சில பேர் நம்ம கிட்ட வர்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவர் இம்மார்டல் ரூலர், நான் தேசிய கட்சி தலைவர் எல்லோரும் சேர்ந்து அந்த 12 பேர் கொண்ட குழு என்ன சொல்கிறது, அந்த 12 பேர் கொண்ட குழு என்ன சொல்கிறதோ அவங்கள வச்சு அந்த கட்டமைப்பை வச்சு ஈஸியாக ஆட்சி அமைக்க முடியும். ஏன்னா அதுக்குள்ளே நாங்கள் மனித இன ஒற்றுமை இருக்கோம், நாங்கள் இருக்கோம். நாங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம், எல்லாமே இப்போ அரசு பதிவுன்னு வாங்கியாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க தேசிய கட்சி தலைவர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஆஃபீஸ் இருக்குது. ஈரோடு கிழக்கு தேர்தல் நடக்க போதில் அதுக்கு கூட அவங்களுக்கு தேர்தல் ஆணையத்திலேருந்து கடிதம் வந்திருக்கு. அப்படி ஒரு கட்சி எங்கள் கையில் இருக்குது. ஸோ இப்போ அந்த அரசியல் கட்டமைப்பு தேவைன்னா அந்த கட்சியை நம்ம பயன்படுத்த போகிறோம். இறையாற்றல் அதற்கு வழி நடத்துமானால் அதை நம்ம பயன்படுத்த போகிறோம். இல்லை நம்ம வந்து கடவுள் என்ன சொல்கிறாங்க அதுக்கு நம்ம எல்லா விதத்திலும் தயாராகிட்டோம். அப்போ February 8 நடக்கக்கூடிய மீட்டிங் வந்து இறையாட்சியின் துவக்கம். அடுத்த மீட்டிங் மதுரையில் நடக்க போகுது. மதுரையில் நடக்க போகிற மீட்டிங் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம பிரம்மாண்டமாக பண்ண போகிறோம். அது தேசிய கட்சி தலைவரும் அந்த 12 பேர் கொண்ட குழுவும் தான் முடிவு பண்ணுவாங்க. நானும் அதில் முக்கியமாக ஒருத்தர் பயணிச்சிட்ருக்கேன். என்கிட்ட பஞ்சபூத சக்தி இருக்குன்னாங்க. ஏன்னா நான் 2022 சரியாக சொன்னேன். நான் சொன்னது நடந்திருக்கு. 23 வருவார் இம்மார்டல், 24 வருவார்னு சொன்னாங்க சில பேர்லாம். நான் கடைசி வரைக்கும் 25ன்னு சொன்னேன். ஆனால் 25 இன்றைக்கி எல்லா யூடியூப் சேனலும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த ஆண்டு தான் இதுக்கு சரியான இறையாட்சியின் துவக்கத்தின் ஆண்டு. இந்த ஆட்சியை நாங்கள் இந்த ஆண்டே ஆட்சி அமைப்போம்ட்டோம். நாங்கள் துவக்கம்னு சொன்னாலும் இந்த ஆண்டு டிசம்பருக்குள்ளே ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியின் மீது குடும்ப அரசியல்ன்ற ஒரு முத்திரை குத்தப்பட்டு ஊழல் கட்சி, குடும்ப அரசியல், இப்படி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சிகள் மீது கடுமையான மக்கள் கோபம் இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் பரந்தூர் விமான நிலையத்தில் வந்து மக்கள் போராட்டம், மக்களை அலட்சியமாக பார்ப்பதும், மத்திய அரசு வந்து டெல்லியில் விவசாயிகளை போராடுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோவில். அப்போ மத்திய அரசு பிரதமர் அலட்சியமாக பார்த்தாரு. தமிழ்நாட்டில் பரந்தூரில் விவசாயிகளை போராடும்போது இப்போ இருக்க இங்கே தமிழக சீஃப் மினிஸ்டரும் விவசாயிகளை அலட்சியமாக தானே பார்க்குறீங்க. அரிட்டாப்பட்டி மக்கள் போராடும்போது நீங்கள் அலட்சியமாக தான் பார்த்தீங்க. அப்போது மக்களை வந்து அலட்சியமாக பார்க்கக்கூடிய தலைவர்களை வந்து ஸோ இப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போ நல்ல தலைவனை தேடி
மக்கள் பயணிக்கக்கூடிய நல்ல நேரம் தான் இந்த 2025. ஏன்னா மக்கள் இன்னொன்று அந்த இறை சக்தியும் இறையாற்றலும் வந்து இந்த 12 பேர் கொண்ட குழுவுக்கு இருக்குதுன்னு சொல்லி அதில் ஒரு டாக்டருக்கு சித்தா டாக்டருக்கு உணர்த்திட்டாங்க. அந்த டாக்டர் அம்மாவும் ஒரு சித்தர் தான். ஒரு காலத்தில் சித்தராக இருந்தவங்க தான் இப்போ இந்த ஜென்மத்தில் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இங்கே 12 பேர் கொண்ட குழுவிலே சித்தர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்க ஆன்மா வந்து அதுக்கு முன்னாடி சித்தர்களாக இருந்திருப்பாங்க. இப்போ வந்து மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய நல்ல இந்த 12 பேருமே நல்ல வைப்ரேஷன் கொண்ட டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு சிந்தனை கொண்ட டீம், நல்ல ஒரு பொது வாழ்க்கையில் சிந்தனை கொண்ட டீம் இந்த 12 பேர். இந்த 12 பேர் கொண்ட குழு. அது மட்டும் இல்லாது இன்னும் இதில் சில பேரை வந்து சேர்ப்பாங்க. நல்ல எண்ணம் கொண்டவங்கள சேர்ப்பாங்க. ஏன்னா நாங்கள் 2022 நான் இருக்கும்போது நான் சேனல் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து பேசும்போது நான் மற்ற சேனலை பற்றி எதுவுமே பேச மாட்டேன். ஏன்னா என்னையை பற்றி தான் எல்லாரும் குறை சொன்னாங்க. இன்றைக்கி என்னோடய சேனலில் நான் கடைசி வரைக்கும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி ஆட்சி அமைக்க போகிறதும் நாங்கள் தான்றதை நாங்கள் தைரியமாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? நேற்று கூட நான் 2 சேனலை பற்றி பேசியிருந்தேன். ஸோ இனிமேல் நான் பேச மாட்டேன். அவங்களுக்கு நான் அந்த வீடியோவில் நான் பதில் கொடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து அதிகாலை பொழுதுன்னு நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். இனி நான் மற்ற சேனல்களை பற்றி பேச மாட்டேன். என்னை பற்றியும் அவர்களும் பேச வேண்டாம். ஏன்னா என்னையை மேற்கோள் காட்டி நிறையா பேர் பேசினதுனால தான் நான் அவங்கள பற்றி பேச வேண்டிய சூழ்நிலைகளை வந்து உருவாகிச்சு. இனிமேல் அவங்க பேச வேண்டாம். அவங்க ஆட்சி அமைக்கிறோன்னா தாராளமாக ஆட்சி அமைக்கட்டும். அவங்ககிட்ட யார் இருக்காங்க, அவங்க பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கூட எத்தனை பேர் பயணிக்கிறாங்க, அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான ஆற்றல் இருக்கா, அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு இறைவன் துணை புரிகிறாரா, அவங்க தாராளமாக ஆட்சி அமைக்கட்டும். அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா நான் ஆரம்பத்தில் உள்ளே வரும்போது வந்து இப்போ நான் 2024 வரைக்கும் அந்த பதவி ஆசையே எனக்கு இல்லைன்ட்டேன். இப்போ வரைக்கும் அந்த பதவி ஆசை எனக்கு இல்லை. 12 பேர் கொண்ட குழு என்ன சொல்கிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அதில் நானும் ஒருத்தன். ஸோ அப்போ அந்த பஞ்சபூத சக்தி எனக்கு இருக்குதுன்னு நான் சொல்லலை, அவங்க சொன்னாங்க. ஏன்னா நான் நினச்சா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நேற்று நான் பண்ண காரியத்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலேயே யாருமே நீ சாதாரண மனுஷன்னே சொல்ல முடியாது. நேற்றெல்லாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் சொல்கிறத அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க. அந்த அளவுக்கு நேற்றெல்லாம் அத்தனை பேரும் காவல்துறையில் இருக்கவங்களே நான் சொன்ன மாதிரி தான் கேட்குறாங்க. அட்வொகேட்ஸ் நான் சொல்கிறதான் கேட்குறாங்க. நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கன்னு பண்ணாங்க. வேலை முடிஞ்சு வெளியே வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான். நான் நேற்று மாநில தலைவராக பதவியேற்றாச்சு. தேசிய கட்சி தலைவரில் அந்த கட்சியில் இணையில் அவர் அறக்கட்டளை வச்சுருக்காங்க. ட்ரஸ்ட்டில் மாநில தலைவராக பதவியேற்று அந்த ஐடி கார்டு கூட இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் அதை வந்து நம்ம டக்குன்னு காமிச்சோன்னே இது பண்ணிடணும். ஏன்னா நம்ம எந்த பேரையுமே டிக்கோட் பண்ண மாட்டோம். 8ஆம் தேதி வரைக்கும் அந்த கட்சியுடைய அந்த ஐடி கார்டு கூட இருக்குது, நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த தேசிய கட்சி தலைவர் வந்து ட்ரஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. தேசிய அளவில் எல்லா மாநிலங்களுக்கும் உண்டான ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. அதில் தமிழ்நாடு மாநில தலைவராக நான் நேற்று ஐடி கார்டு வாங்கிட்டேன். ஐடி கார்டு வாங்கிட்டு ஒரு சின்ன பர்சனல் பிரச்சனைக்காக போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருந்துச்சு. ஸோ நேற்று நம்ம வந்து போய் அதில் வெற்றி பெற்று விட்டு வந்து விட்டோம். அது நம்ம ஏற்கனவே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனாலே வெற்றி தான். எப்போவுமே நம்ம சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்க. சரிங்கம்பாங்க ஸ்டேஷனில் இருக்கவங்க. அப்போ நேற்று வந்து தான் சொன்னாங்க. அது முடிஞ்சு போச்சு. அது ஒரு பர்சனல் ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. என் மீது எந்த தவறும் கிடையாது. அவ்வளோதான். என்னை பொறுத்தவரை எந்த தவறும் கிடையாது. நான் இது வரைக்கும் எந்த பிரச்சனைகளையும் சிக்கவில்லை. ஏன்னா கடவுள் அந்த மாதிரி தான் நம்மளை வழி நடத்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. சரி, வீடியோக்குள்ளே வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி நாங்கள் வந்து முதல் அந்த இது மீட்டிங் வைக்கிறோம். அந்த இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்ற தலைப்பில் வீடியோ போட்டதில் பிப்ரவரி 8 வந்து அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு நாங்கள் கொடுக்க போகிறது சென்னையில். அது உறுதியாகிவிட்டது. லெட்டர் பேட்லாம் அடித்து வச்சு உங்கள்கிட்ட காமிச்சேன். ஆனால் இன்னும் சென்னையில் கொடுக்கலையான்னு கேட்டால் இன்னும் கொடுக்கல. அதை பற்றி நம்ம பேசுவோம். நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான தகவல்களை பேசுவோம். மற்ற சேனலில் பேச வேண்டாம். ஏன்னா நேற்று வேறு அதில் வந்து சரி மற்ற சேனலில் பேசக்கூடாதுன்னு எனக்கும் தோணுச்சு. 2 பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரி வேண்டாம், அடுத்தவங்க மனசை புண்படுத்தி நமக்கு வேண்டாம், அது தவறு. அவங்க ஆனால் என்னைய கமெண்ட்டில் வந்து திட்டினாங்க. வாட்ஸ்அப் குழுவிலையும் பிரச்சனையை உருவாக்குனாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் சரி பழசு வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னையும் மேற்கோள் காட்டி அவங்க பேசினதுனால தான் நான் கடைசியாக அவங்கள பற்றி பேசியிருந்தேன். சரி இனி நம்ம பேச தேவையில்லை. ஏன்னா நாங்கள் 8ஆம் தேதி வந்து அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அந்த லெட்ரு பேடில் அடித்து வச்சோம் இல்லையா, அந்த தேசிய கட்சி தலைவருடைய அந்த லெட்ரு பேடில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லெட்ரு பேடை வந்து நம்ம இன்னும் கொடுக்கல. ஏன்னா கட்சி தலைவருக்கு ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆந்திராவிலேருந்து நேற்று 30 பேர் வந்தாங்க, கட்சியில் சேர்ந்துருக்காங்க. ஆந்திரா மாநில தலைவர் ரெட்டி. புதுச்சேரியிலேருந்து வந்தாங்க,
அவங்க இணையும் போது நானும் கூட இருந்தேன். அவங்களுக்கு நான் சால்வை போட்டேன், எனக்கு சால்வை போட்டாங்க. புதுச்சேரி மாநில தலைவர் ரெடி. நான் கட்சியில் சேரல, நான் ட்ரஸ்ட்டில் தமிழ்நாடு மாநில தலைவராக இணைஞ்சிருக்கேன். எனக்கு கீழே ட்ரஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. நீ ட்ரஸ்ட்டில் உங்களுக்கு உண்டான செயலாளர் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டாங்க. ஸோ நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் தாரேன். சில பேர் ட்ரஸ்ட்டில் இணையன்னு நினச்சிங்கன்னா மாவட்ட வாரியாக என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பரும் கொடுத்துட்றேன். என்னுடைய நண்பர் இருக்கார் இல்லையா, அவரோட நம்பரையும் கொடுத்துருவேன். கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இது இப்போதைக்கு ட்ரஸ்ட்டில் நாங்கள் பயணிக்க போகிறோம். அறக்கட்டளைன்னு சொல்லக்கூடியது உதவும் ஹெல்ப் பண்ணுறது தான் நான் அறக்கட்டளை. ஆமாம், அந்த இதில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, பின்னாடி காமிச்சிக்கிறோம். அவ்வளோதான், ஜாயின் பண்ணிட்டேன் நேற்றே. ஏன்னா எதையுமே அவங்க காட்டக்கூடாதுன்ட்டாங்க, எந்த பேரையும் சொல்ல வேணான்ட்டாங்க. பத்திரிக்கையாளருக்கு நாங்கள் கொடுத்த பின்னாடி தான் அது வந்து பத்திரிக்கையாளர்கிட்டருந்து அந்த அறிவிப்பு வரணும். எந்த கட்சி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்றது அதிகாரப்பூர்வமாக அவங்க கொடுக்கணும். நியூஸ் சேனலில் நீங்கள் பார்த்துக்குங்க, யூடியூப் சேனலில் பார்க்க வேண்டாம். ஸோ இப்போ இந்த யூடியூப் சேனலில் நம்ம எதற்காக வீடியோ போடுறோன்னா, சில பேர் அதை கூட சொன்னாங்க, நீங்கள் வியூஸ் வரணும்னு வீடியோ போடுறீங்கன்னு சொன்னார் நம்ம நண்பர் ஒருத்தர். வியூஸ் வர்றதுக்கு வீடியோ போடுறதா நான் வேறு மாதிரி காமெடி பண்ணலாமே, சினிமா பாட்டுகளை எனக்கும் ரீல்ஸ் போட தெரியாதா, டிக்டாக்ஸில் போடுறாங்கள்ல அந்த மாதிரி நான் ரீல்ஸ் போட்டு போயிட மாட்டேனா, இல்லை காமெடி பண்ணி போயிட மாட்டேனா, இல்லை சினிமா கதைகளை உட்காந்து பேச மாட்டேனா, இல்லை அரசியலில் யாராவது ஒரு தலைவரை திட்டி பேச மாட்டேனா, எனக்கு திட்ட தெரியாதா? நேற்று கூட திட்டி எத்தனை ஷார்ட் வீடியோ போட்டேன். திட்டலை நேற்று, நான் நடக்கிறத சொன்னேன். மணிப்பூரில் கலவரம் நடந்துச்சு. மணிப்பூர் கலவரம் நடந்தப்போ என்ன பண்ணாங்க நம்ம பிரைம் மினிஸ்டர், அவர் என்ன பண்ணாங்க, ஃப்ரான்ஸு, ரஷ்யா, உக்ரைன் அப்படின்னு போயிட்டு இருந்தார் அவர் வாட்டுக்கு. இங்கே உள்நாட்டில் நம்ம நாட்டு பிரச்சனையை கவனிக்காமல் உக்ரைன் போகிறாரு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, இந்த ட்ரம்ப் பதவிக்கு வந்துட்டார். இனி அவர் எல்லாம் பார்த்துக்குருவார். ட்ரம்ப் வந்து ஜீசஸ் கும்பிடக்கூடியவர், நல்ல ஒரு மனிதர்ன்றாங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக பைபிளை வச்சு அவர் பதவி பிரமாணம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த சமாதானத்தை அவர் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் ட்ரம்ப்பை. ஏன்னா சீக்கிரம் நாங்களும் அந்த அழிவுள்ள ஆட்சியாளர் ஆட்சி அமைக்கும் போது அடுத்து ட்ரம்ப்லாம் சந்திக்க வேண்டியது தானே இருக்கும். சந்திப்போம். ஆமாம், உலக அரசியல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அவர் அங்கே முயற்சிகள் பண்ணுவார். அவர் அமெரிக்க தேசத்தை நாங்கள் வந்து வலிமையான ஒரு தேசமாக மாற்றுவோம். மற்ற நாடுகளுடைய விஷயங்களில் தலையிட மாட்டோன்ருக்காங்க அமெரிக்கா. அதுக்கு வரவேற்பு கொடுக்குறோம். மற்ற நாடுகளோட போய் போர் செய்ய மாட்டோம்ட்டாங்க. அமெரிக்காவை மட்டுமே பாதுகாப்போன்னு இருக்காங்க. அது நல்ல கொள்கை. அதைத்தான் இந்தியாவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ மற்ற நாடுகளுடைய அந்த இதில் நம்ம தலையிட மாட்டோம். ஆனால் நம்ம கொள்கைகளை அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். இந்த அழிவில்லாத ஆட்சியாளர் உட்கார போகிறார், இந்தியாவுடைய தலைமை பதவியில் உட்கார போகிறாரு அப்படின்னா, அந்த நாட்டின், இந்திய நாட்டின் இந்த இம்மாற்றோட உட்கார போகிறார் இல்லையா, அந்த அவர் செய்யக்கூடிய ஆட்சி எப்படி பண்ண போகிறான்றதை பார்த்து மற்ற நாட்டு தலைவர்கள் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ அவர் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ளாத ஸ்ரீ நாடுகளில் போய் நம்ம வந்து ஆலோசனை கொடுக்கலாமே ஒழிஞ்சு, பெரிய நாடுகளில் வந்து நம்ம கொள்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள். நம்ம வந்து ஒரு உத்தரவு போட்டாலே அதை வந்து வல்லரசு தேசங்களே அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் அந்த இம்மாற்றோருடைய சக்தி. அந்த பிரபஞ்ச சக்தி அவருக்கு அந்த ஒரு ஆற்றலை கொடுப்பாங்க. அந்த எல்லாம் வல்ல இறைவன் முருகன் இருக்கார் இல்லையா, இப்போ முருகனுக்கு மாலை போட்டிருக்கேன். ஸோ இப்போ சிவன் முருகன் சொல்லக்கூடிய, சித்தர்கள் சொல்லக்கூடிய அந்த கட்டளையை வெளிநாட்டு தலைவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். இந்தியாவில் ஆட்சி வந்து மாறப்போது பார்க்கத்தான் போகிறீங்க. நேற்று நான் தான் சொன்னேன், நம்ம எப்போ ராஜினாமா பண்ண போகிறாங்க. ஏன்னா தொங்கு பாராளுமன்றம் தான் இருக்குது, 272 எம்பிக்கள் வேணும். ஆனால் அவங்ககிட்ட கிடையாது. 2 ஸ்டேட்டோட ஆதரவோடு தான் அவங்க உட்காந்துட்ருக்காங்க. எந்த நேரமும் ஆட்சி மாறலாம். ஸோ இப்போ இம்மாற்றோட போய் உட்காருவார். ஆனால் எப்படி உட்கார போகிறாருன்றது கடவுள் தான் வழியை காட்டணும். அதனால் வந்து நம்ம அது வந்து ஏன்னா நம்ம சொல்கிறது குரக்கர் ப்ரிடிக்ஷனில் போட்டது மன்னனென்ன ஒருவர் உலக ஆழ்வார்னு போட்டிருக்கு. அப்போ மன்னனென்ன ஒருத்தர் உலக ஆழ்வார்னா எப்படி உலக ஆள போகிறார்? அரசியல் கட்சியின் கட்டமைப்பு வழியாகவா, இல்லை வந்து சாமானிய மனிதன் வந்து பதவியில் போய் உட்காருவாருன்றாங்க. உலகத்தை ரூல் பண்ணுற அளவுக்கு இந்தியாவின் தலைமை பதவிக்கு வருவார்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எப்படி உட்கார போகிறாரு? அந்த 272 எம்பிக்கள் வழியாக போய் உட்கார போகிறாரா, இல்லை என்றால் அந்த மன்னராட்சியை போல போய் உட்கார போகிறாருன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அது மட்டும் இன்னும் உணர்த்தப்படவில்லை. அதுவும் 8ஆம் தேதி அவருக்கு உணர்த்திடுவாங்க. 8ஆம் தேதி நடக்கப்பட பத்திரிகையாளர் சந்திப்பதை யுகமாற்றம் தான். அந்த பிப்ரவரி 8, 12, 1க்கு யுகமாற்றம் நடக்குது. யுகமாற்றம்னா மக்கள் எல்லாம் ஞானம் அடைவார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஞானம் அடையாதவர்கள் அப்புறம் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, அது அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நான் எங்களுக்கெல்லாம் இப்போயும் ஞானம் வந்து விட்டது. நம்ம இனி எந்த சேனலை பற்றியும் பேச வேண்டாம். அவர்களும் என்னை பற்றி தயவு செஞ்சு பேசாதீங்க. அதனால் மக்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதனால் நல்ல ஒரு ஆட்சி அமைப்பதற்கு நம்ம பயணிச்சிட்ருக்கோம். ஊழல் கிடையாது, இங்கே லஞ்சம் கிடையாது,
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்சி எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. எல்லா தரப்பு மக்களும் அனைவரும் சமம் அப்படின்ற கொள்கையோட ஜாதி வேண்டாம், மதம் வேண்டாம், மொழி அரசியல் வேண்டாம், மத அரசியல் வேண்டாம், ஜாதி அரசியல் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நாம் எல்லாரும் மனிதர்கள், நாம் அனைவரும் சமம். திருவள்ளுவர் சொன்னது போல் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அனைவரும் சமம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான், அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இம்மாற்றோட ஆட்சி அமையப் போகிறது. அது இறைவன் அதற்குத்தான் அந்த February 8 அந்த தேதியை கொடுத்துருக்காங்க. February 8க்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே அறிவிப்பாங்க. அவங்க ஒரு குழு அமைத்து எல்லாமே அறிவிப்பாங்க. அந்த 12 பேர் கொண்ட குழு அடுத்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். இதில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். இதுலேருந்து நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் அடுத்து மதுரையில் மீட்டிங் போட போகிறோம்னா அதுக்கடுத்து என்ன அப்படின்றது அந்த February 8 ஒரு 50% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து ஆட்சி நாங்கள் எப்படி அமைக்க போகிறோம் தான் ஆலோசனை பண்ண போகிறோம். அதுக்கடுத்து நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம். ஸோ அதனால் இன்னும் சிலர் இதை நம்பாமல் விமர்சித்து கொண்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் அதனால் பொறுத்து இருக்க வேண்டும். நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கக்கூடாது, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நீங்கள் விமர்சனம் செய்வதை தவிர்த்து சிந்தித்து செயலாற்றுங்கள். இறையாட்சி அமைய போகிறது உறுதி, கன்ஃபார்ம், 100% உறுதி ஆகிவிட்டது. அதற்காக தான் இந்த காணொலி வெளியிட்டேன். இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த 12 பேர் கொண்ட குழுவுமே மிகவும் கஷ்டப்பட்டவங்க. நான்லாம் போய் வெளிநாடுகளில் போய் கஷ்டப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தேசிய கட்சி தலைவர் மிக கஷ்டப்பட்டிருக்கார். அவர் கட்சியோடைய அங்கீகாரம் வாங்குறதுக்கு 26 லட்சம் சொந்த பணத்தை செலவு பண்ணியிருக்காரு. கட்டமைப்பு வச்சுருக்கார் கையில். ஜாதி பார்க்க மாட்டார், மதம் பார்க்க மாட்டார், மொழி பார்க்க மாட்டார். எல்லா மொழிகளும் தெரிஞ்சவர். நல்ல மனிதநேயம் கொண்டவர். அவர் குடியரசுத் தலைவர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்காரு, முதலமைச்சர்கிட்ட வாங்கியிருக்காரு அவார்டு. புதுச்சேரி முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர், குடியரசுத் தலைவர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்காரு, கவர்னர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்காரு. அப்புறம் கவர்னருக்கு இவர் போய் அவார்டு கொடுத்துருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் தேசிய கட்சி தலைவர். அது எந்த கட்சின்றது நாங்கள் February 8 நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ அந்த லெட்டர் பேடை கொண்டு போய் எப்போ கொடுக்க போகிறாங்க சென்னையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர் பேடை கொடுக்க போகிற டேட்டு அவங்க இன்னொரு வாரத்துக்குள்ளே கொடுத்துருவாங்க. கொடுத்த பின்னாடி அந்த தகவலையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? அடுத்து நம்ம ஆட்சி அமைக்க போகிறதுக்கான திட்டங்களை சொல்லுவோம். ஆமாம், நம்ம ஆட்சி அமைக்க போகிற திட்டங்களை பற்றி பேசுவோம். மற்ற சேனலை பற்றி பேச வேண்டாம். அதேமாதிரி என்னையை பற்றி மற்ற சேனலுக்காரங்க பேசாதீங்க. கமெண்ட்டில் அது இதுன்னு சொல்லாதீங்க. ஆரம்பத்துலேருந்து நான் சேனல் ஆரம்பிக்கும் போதே ஒரு 6 மாதம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் துபாயிலேருந்து வந்தோடனே என்னையை பற்றி விமர்சிக்க ஆரம்பித்தாங்க எல்லா சேனலும். அப்புறம் எல்லாம் பின்வாங்கினாங்க. இப்போ கடைசியாக எல்லோரும் என்னை விமர்சித்தாங்க. அதனால் நானும் கொஞ்சம் விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவங்க விமர்சனம் செய்யாமல் இருந்தால் நானும் விமர்சனம் செய்யாமல் இருப்பேன். ஏன்னா எனக்கு எல்லா இடங்கள்லையும் ஆள் இருக்காங்க, தேசிய கட்சி தலைவர் இருக்காங்க. அதுக்காக நான் பெருமை கொள்ளவில்லை. நம்ம போனால் அந்த இடத்த வெற்றி தான். நேற்று நான் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தனியாக தான் போனேன். தேசிய கட்சி தலைவர் நம்ம 2 அட்வொகேட் அனுப்புவோம் கேட்டார். வேணாம் சார், என் அட்வொகேட்டை வச்சு நான் முடிச்சுக்கிறேன்ட்டேன். நம்மக்கிட்டே 2 அட்வொகேட் இருக்காங்க. அவ்வளோதான். இன்றைக்கி என்ன பணம் கொடுத்தா ஆள் வர போகிறாங்க, அவ்வளோதான். நேற்று ஒரு 1000 ரூபா கொடுத்தேன் அட்வொகேட்டு. ஆனால் அட்வொகேட் நான் சொல்கிறத எழுதுன கையெழுத்தை போட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். அவர் பர்சனல் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு 8ஆம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் எல்லாமே சரியாயிடும். இப்போவே சரியாகி விட்டது, எல்லாமே சரியாகி விட்டது. ஆட்சி அமைக்க ரெடி ஆகும்போது பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். மக்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. அதனால் ஒரு நல்ல எண்ணத்தோடு பயணிக்க போகிற நம்ம இப்போ நான் கூட ஒரு அறக்கட்டளையில் தமிழ்நாடு மாநில தலைவராக பதவியேற்று இருக்கிறேன். அப்போ கீழே செயலாளராக என் நண்பரை தான் போட போகிறேன். துணை செயலாளரும் என் நண்பர்களை தான் போட போகிறேன். பொருளாளர் மட்டும் யாராவது பணபலம் மிக்க ஆட்கள் இருந்தீங்கன்னா என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். மதுரையில் இருந்தீங்கனாலும் சரி, திருநெல்வேலியில் இருந்தீங்கனாலும் சரி, தஞ்சாவூரில் இருந்தீங்கனாலும் சரி, மெட்ராஸில் இருந்தீங்கனாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மெட்ராஸில் ஆஃபீஸ் போட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். பொருளாளர் தேவை. நாங்கள் எங்கள் அறக்கட்டளை ஒரு ஐடி கார்டு காமிச்சல, அறக்கட்டளைக்கு பொருளாளர் தேவை. ஆமாம், அதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். மாநில பொருளாளர் தமிழ்நாடு மாநில பொருளாளர் தேவைக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. அதனால் நல்லது செய்யறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். மனிதன ஒற்றுமைக்கத்தோடைய அந்த மீட்டிங் ஜனவரி 26 முதல் ஆலோசனை கூட்டம் போட போகிறோம் உத்தரகோசம் மங்கை சிவன் கோயிலில். அந்த மீட்டிங்க்கு முக்கிய நிர்வாகிகள் மட்டும்தான் பங்கெடுக்க போகிறாங்க. அடுத்த 2வது மீட்டிங் மதுரையில் போட போகிறோம். அதுக்கப்புறம் அதில் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துக்கலாம். அதனால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.